ஒரு குடும்பத்தையே கொன்னு கருவறுத்திருக்கிறார் பக்கத்து வீட்டுக்காரர். 3 கொலைகளுக்கு பின்னணியில் சொல்லப்படும் அமானுஷ்ய காரணம் என்ன? பார்க்கலாம் விரிவாக. கேரள மாநிலம் பாலக்காடு அடுத்துள்ளது நென்மாரா பகுதி. பைக்கில் வந்த மகன் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை தடுக்க வந்த தாயும் கண்மூடித்தனமாக வெட்டப்பட்டிருக்கிறார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றிய நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மூதாட்டியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவரும் உயிரிழந்திருக்கிறார். ஸ்ட்ராபெரி சுவையில மட்டும் இல்லைங்க, வருமானத்திலே அதான் பெஸ்ட். ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. ஒட்டுமொத்த கேரளாவையும் உலுக்கிய இந்த கொலை பாதகத்தை செய்தவர் செந்தாமரை. கொடூர கொலைகளை செய்த குற்றவாளி காட்டுக்குள் பதுங்கியிருந்த நிலையில் 24 மணி நேரத்தில் தேடுதல் வேட்டைக்கு பிறகு அவரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதே வீட்டைச் சேர்ந்த பெண்ணை கொலை செய்துவிட்டு ஜாமீனில் வெளியே வந்தவர் தற்போது அதே குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் 2 கொலை செய்த கொடூரத்தை அறிந்து கொள்ள களத்தில் இறங்கினோம். கொல்லப்பட்டவர் சுதாகரன். பாலக்காடு அடுத்துள்ள நென்மாராவைச் சேர்ந்தவர். திருப்பூரில் லாரி ஓட்டுநராக வேலை செய்து வந்திருக்கிறார். இவருக்கு சுஜிதா என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் இருந்துள்ளனர். சுதாகரனின் வீட்டிலேயே அவரது தாய் லட்சுமியும் வசித்து வந்திருக்கிறார். மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த இந்த குடும்பத்தின் நிம்மதியை கடந்த 2019ஆம் ஆண்டு மொத்தமாக காவு வாங்கியிருக்கிறார் செந்தாமரை. சுதாகரனின் பக்கத்து வீட்டுக்காரரான செந்தாமரை திருமணமாகி மனைவியோடு வசித்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் மனைவி மீது அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவரை அடித்து சித்திரவதை செய்து வந்திருக்கிறார். நாளுக்கு நாள் டார்ச்சர் அதிகரிக்கவே கடுப்பான அவரது மனைவி செந்தாமரை மீது வன்கொடுமை புகார் கொடுத்துவிட்டு அவரை பிரிந்து சென்று விட்டார். மாந்திரீகத்தில் அதீத நாட்டமுள்ள செந்தாமரை தனக்கு தெரிந்த மந்திரவாதியிடம் சென்று மனைவியின் பிரிவை சொல்லி விளக்கம் கேட்டிருக்கிறார். அந்த மந்திரவாதியோ நீளமான முடியுள்ள ஒரு பெண்தான் உன் மனைவியின் பிரிவுக்கு காரணம் எனவும் அவள்தான் உன் குடும்பத்திற்கு செய்வினை வைத்துவிட்டார் எனவும் கூறியிருக்கிறார். இதை அப்படியே நம்பிய செந்தாமரை வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போதுதான் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த சுதாகரனின் மனைவி சுஜிதாவுக்கு நீளமான முடியிருப்பது அவருக்கு ஞாபகத்திற்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே 2 குடும்பத்திற்கு அடிக்கடி தகராறு நடந்து வந்த நிலையில் சுஜிதா தான் செய்வினை வைத்து மனைவியை பிரித்து விட்டதாக செந்தாமரை ஆணித்தனமாக நம்பியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த செந்தாமரை 2019ஆம் ஆண்டு நேராக சுஜிதாவின் வீட்டுக்குள் புகுந்து அவரை வெட்டி கொன்றிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் செந்தாமரையை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டது. 2 ஆண்டுகள் செந்தாமரை சிறையில் இருந்த நிலையில் ஜாமீனுக்கு அப்ளை செய்திருக்கிறார். எதிர்த்தரப்பை சேர்ந்த வழக்கறிஞர் செந்தாமரையால் சுதாகரனின் குடும்பத்திற்கு ஆபத்து இருப்பதாக வாதாடியிருக்கிறார். ஆனால் அதையும் மீறி கடந்த 2022ஆம் ஆண்டு சுதாகரனின் குடும்பம் வசிக்கும் நென்மாரா பஞ்சாயத்திற்குள் செந்தாமரை நுழையக்கூடாது என்ற நிபந்தனையோடு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிறையில் இருந்து வெளியே வந்தது முதல் அடிக்கடி நென்மாரா பகுதியில் சுற்றித் திரிந்த செந்தாமரை சுதாகரனின் குடும்பத்தை மிரட்டி வந்திருக்கிறார். நான் இன்னும் கொல்ல வேண்டியது பாக்கி இருக்கு என அவர் அடிக்கடி கூறி வந்ததால் பயந்து போன சுதாகரன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். ஆனால் போலீசார் அதை கண்டுகொள்ளவில்லை.
காரணம் செந்தாமரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற லோகோவோடு வலம் வந்ததுதான். இதனால் சுதாகரன் வேலைக்கு செல்லும் நாட்களில் தனது தாயையும் மகளையும் உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்து விடுவார். என்னதான் சொந்த வீட்டில் இருந்தாலும் சுதாகரனின் குடும்பத்திற்கு ஒவ்வொரு இரவும் உயிர் பயத்திலேயே கழிந்திருக்கிறது. சம்பவத்தன்று காலை சுதாகரன் பைக்கில் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பியிருக்கிறார். அப்போது அரிவாளோடு காத்திருந்த செந்தாமரை திடீரென பாய்ந்து வந்து சுதாகரனை தடுத்து நிறுத்தி சரமாரியாக வெட்டியிருக்கிறார். வீட்டுக்கு வெளியே மகனின் அலறல் சத்தம் கேட்டதால் பயந்து போன தாய் லட்சுமி ஓடி வந்திருக்கிறார். அவரையும் செந்தாமரை விட்டு வைக்கவில்லை, அரிவாளால் வெட்டி வீசி இருக்கிறார். பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவத்தை பார்த்த அந்த பகுதிவாசிகள் அலறி அடித்து கொண்டு ஓடிவர செந்தாமரை தப்பித்து காட்டுக்குள் ஓடி மறைந்திருக்கிறார். ட்ரோன் கேமரா மூலம் தேடுதல் வேட்டை நடத்திய போலீசார் செந்தாமரையை சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். எந்த தவறும் செய்யாமல் 2 உயிர்கள் அநியாயமாக பறிக்கப்பட்டிருப்பது அந்த பகுதிவாசிகளை அதிர வைத்திருக்கிறது. செந்தாமரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற போர்வையில் 3 கொலைகளை செய்திருப்பதாகவும் முதலிலேயே அவரது ஜாமீனை ரத்து செய்திருந்தால் இந்த இரட்டை கொலை நடந்திருக்காது எனவும் சுதாகரனின் உறவினர்கள் குமுறுகிறார்கள்.